وقال نبينا عليه الصلاة والسلام كل مسلم خمر وكل خمر حرام أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், வணங்குவதற்கு அவன் மட்டுமே தகுதியானவன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் தேட்டமும் சத்திய தூதர் தன் மார்க்க போதகர் என்னும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபிய்யீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத்தாபிஈன்கள், இந்த உலகத்தை படைத்த பரிபாலித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழவிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டினார். அல்லாஹ் தஆலா இவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றார். அந்த அத்தனை விடயங்களையும் அவசரமாக எடுத்துக் கொள்வார். இன்னும் இவைகளை விட்டு தவிர்த்து நடக்குமாறு கூறியிருக்கின்றாரோ அந்த அத்தனை விடயங்களையும் முற்றும் முழுதாக தவிர்த்துக் கொள்வார். முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்தவராக இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பித்தேன். அன்பார்ந்த மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களை மிக பொறுமதியான, மிக கண்ணியமான, ஒரு உன்னதமான மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாம் முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கியிருக்கிறார். அன்பானவர்களே, இதற்கு நிகராக உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் கல்லை வணங்கியவர்களாக, சிலைகளை வணங்கியவர்களாக, விஷ ஜந்துகள், பாம்பு போன்றவைகளை வணங்கியவர்களாக, இன்னும் சூரியன், சந்திரன் இவைகளை வணங்கியவர்களாக, அதற்கும் மேலான மனிதர்களை, தன்னை போன்ற மனிதர்களையே வணங்கியவர்களாக, அதற்கு ஒரு படிமேல் மனிதனுடைய மறைவிடத்தை கூட வணங்கக்கூடியவர்களும் இருக்கிறார். அன்பானவர்களே, இப்படியான சூழ்நிலைகளில் இப்படியான மற்றவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா கண்ணியமான ஒரு பெருமதியான மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இருக்கின்றார். அன்பானவர்களே, வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன், மார்க்கம் என்றால் இஸ்லாம் மாத்திரம்தான். وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ. யார் இஸ்லாம் அல்லாத வேறொன்றை மார்க்கமாக இருக்கின்றார்களோ அந்த மார்க்கம் பலன் யுக்பல மின்ஹு, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
அன்பானவர்களே, மிக பெருமதியான ஒரு மாற்றத்தை நாம் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்றால், இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மாற்றம். பரிபூர்ணமான மாற்றம். ஒரு மனிதன் பிறந்தால் இந்த பிறந்த குழந்தைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதனை சொல்லிய மாற்றம். ஒரு பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அதனை சொல்லிய மாற்றம். ஒரு வாலிபர் எவ்வாறு வாழ வேண்டும் அதனை சொல்லிக் கொண்ட மாற்றம். ஒரு மனிதன் திருமண வயதை அடைந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், தன்னுடைய மனைவியுடன் குடும்ப வாழ்க்கையை எவ்வாறு ஒரு மனிதன் அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும். அதே போல அன்பானவர்களே, ஒரு மனிதன் மௌத்து வரைக்கும் கபரில் எவ்வாறு அடக்கம் செய்ய வேண்டும் அதையும் சொல்லுகின்றனர். சாதாரண விடயம், ஒரு மனிதன் சாப்பிடுவது குடிப்பது அவருடைய அன்றாட தேவைகள், அதனை எவ்வாறு அழகான முறையில் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், ஒருவருடைய சாப்பாடு எவ்வாறு அமைய வேண்டும். உலகத்தில் அவனுடைய தேவைக்காக கொடுக்கல் வாங்கல் செய்கின்றானா, கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு செய்ய வேண்டும், அண்டை வீட்டாளர் எவ்வாறு நடக்க வேண்டும். மனிதர்கள் எதனை பேச வெட்கப்படுவார்களோ அதை கூட மாற்றம் வெட்கப்படாமல் அது பேச வேண்டிய விடம் என்பதாக நாம் பேசியிருக்கின்றது. எவ்வாறு ஒரு மனிதன் பிறகு கொள்ள வேண்டும், மனம் கழிப்பதாக இருந்தாலும் சரி, திருநீர் கழிப்பதாக இருந்தாலும் சரி, அதனை எவ்வாறு அறாமல் செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு சொல்லித் தந்த மாற்றம் இஸ்லாம் மாற்றம். இஸ்லாம் எதையும் உலகத்தில் சொல்லாமல் விட்டு செல்ல வைத்தேன். இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்களுக்கும் தான், அந்நியவர்களுக்கும் தான், அந்த நாட்டிற்குமே ஒரு பெரிய ஒரு தலையடியாக, ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த போதை வஸ்து பாவனை, போதை வஸ்து பாவனை, இதை பற்றி நாம் பேசாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு மற்ற மதங்கள்ல இதை பற்றி பேசியது கிடையாது. இஸ்லாம் இதை பற்றி பேசியது போன்று இதில் ஏற்படக்கூடிய தீமைகள், இதால் வரக்கூடிய விளைவுகள், இதால் வரக்கூடிய நஷ்டங்கள், இதால் வரக்கூடிய சீரழிவுகளை பற்றி நாம் பேசியது போன்று எந்த மதமும் பேசியது கிடையாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையான குர்ஆனில் கூறுகின்றான், இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மதுபானம் பாவிப்பது, சூதாடுவது, இது போன்ற விடயங்கள் இருக்கின்றது. ஒரு அசுத்தமான செயல், அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்லிம் ஹராம், குல்லு முஸ்லிம் ஹம்ருன். இதெல்லாம் போதை ஊட்டுகிறதோ, இதை குடித்தா மனுஷனுக்கு போதையாகுதோ, அது கொஞ்சமாக இருக்கலாம், மிச்சமாக இருக்கலாம். மிச்சம் குடிச்சா தான் போதை வருது, கொஞ்சம் குடிச்சா வருது இல்லைண்டா அந்த கொஞ்சத்தை பாதிக்கிறது ஹராம் சொல்கிறது. இதெல்லாம் போதை ஊட்டுவோம், அதெல்லாம் ஹராம். அன்பானவர்களே, இப்படி இஸ்லாம் இந்த மதுபானம், இந்த போதை வஸ்துகளை முழுமையாக தடுத்திருக்கிறது. இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பிரச்சனையில மாற்றிக்கொண்டவர்கள், இதுல சிக்கிக் கொண்டவர்கள் வாலிபர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு பெரியவர்களும் கூட, சில பகுதிகளில் பெரிய வயோதிகமானவர்கள் கூட இதில் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களும் இங்கிடத்தல்ல, பெண்கள், வாலிப பெண்கள், சில முன்னேற்றமான சில பாடசாலைகள் படிக்கக்கூடிய வாலிப பெண்கள், அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, கற்பின் பெண்கள், அதாவது தாய்மார்கள் கூட, சில தாய்மார்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இது எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, முழு இலங்கைக்குமே பெரிய ஒரு சோதனை. அரசாங்கத்தின் மூலமாக இதற்காக பெரிய திட்டம் தீட்டி, அதற்காக சில வேலை திட்டங்களை வகுத்து தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஆனால் இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மதுபானத்தை இல்லாமலாக்கிவிட்டது, அதை தடை செய்திருக்கிறது, ஹராமாக்கிவிட்டது. அன்பானவர்களே, ஆக ஒரு பாரதூரமான ஒரு விடயம் இந்த போதை வஸ்து பாவனை. அல்லாஹ் தஆலா
எங்களை அனைவர்களை பதிவிட்டு பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நாங்க வாலிபர்களை இதை விட்டும் நாங்க பாதுகாக்கணும். நாங்க என்ன செய்கிறோம் என்றால், இன்னைக்கு போதை வசதி பாவனை என்று வரப்போல, இந்த போதை வசதியை தடுத்து வரப்போல, இன்னைக்கு ஊர்களில் சில சமூக ஆய்வாளர்கள், சில முக்கியமானவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். பல கவலைகள்ல, பல யோசனைகள்ல, நோக்கங்கள்ல ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்ந்து அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டம் என்னடா, அவர்கள் போடக்கூடிய திட்டம் என்னடா, இன்னைக்குதான் பாதிக்கப்பட்டவர்களை போய் திருத்த வேண்டும், அவர்களை இதை விட்டு நாங்கள் தூரமாக்க வேண்டும், அவர்களை இதை விட்டு நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் என்று திட்டங்கள் தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாங்க போடக்கூடிய திட்டம் அது கஷ்டமான விடயம். இதுல மூழ்கியவர்கள், இதுல அப்படியே விழுந்தவர்கள், அவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பது என்று சொல்வது அது கஷ்டமான விடயம். அது எங்களால் முடியாது, சாதாரண பொதுமக்களால் எங்களால் முடியாது. அதற்கென்று செயல்படுத்தப்பட்ட, அதற்கென்று இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்கள் மூலம் தான் அதை செய்யணும். அன்பானவர்களே, அது கை தவறி சென்று விட்டது, கைமீறி சென்று விட்டது. நாங்க செய்ய வேண்டிய விதம் என்னென்றால், எங்களோட ஊர்ல, எங்கள பகுதிகள்ல யாரெல்லாம் இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு செய்ய வேண்டும், அவர்களைத்தான் நாங்கள் பிளான் பண்ண வேண்டும். என்னடா யோசித்து பாருங்க, இப்போ ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால எங்களோட ஊர்கள்ல ஒரு 10 பேர் என்று இருந்தது, இப்ப 100-200 என்றாக இருக்கும். அந்த நேரத்துல சின்ன ஒரு குவான்டிட்டியாக, சின்ன ஒரு எண்ணிக்கையாக இருந்தது, இன்று பெரிய ஒரு எண்ணிக்கையாக ஆகியிருக்கிறது. இதற்காக நாங்க போட வேண்டிய பிளான் என்றால், அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் நாங்க திருத்த போனோம் என்றால் அது எங்களால் செய்து முடிக்க முக்கியமான வேலை இல்லை. மாற்றமாக யாரு இந்த இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் இன்னொரு நாளைக்கு சிக்கிவிடாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்களைத்தான் நாங்கள் திட்டம் போட வேண்டும். மெடிக்கலில் ஒரு வாக்கு பாய்ப்பார்கள், குணப்படுத்துவது இது. அதை விட முன் பாதுகாப்பு சொல்றதுதான் ஒரு சிறந்த வேலை திட்டம். நோய் வந்து அந்த நோயாளிக்கு அந்த நோய்க்கான வைத்தியத்தை கொடுத்து அவர் குணப்படுத்துவதை விட அந்த நோய் வராமல் தடுக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நாங்க போற அந்த பிளானட் என்றா உதாரணமா சொன்னா, ஒரு ஆறு இருக்கு. இந்த ஆற்றுல வெள்ளத்துல ஒருத்தர் ஆற்றோட சேர்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறாரு, ஒருத்தர் வெள்ளத்துல சேர்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த மனிதர் அந்த வெள்ளத்தை அடித்து போறவரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஓடி போய் அவரை காப்பாற்றி கொண்டு கரையை சேர்க்கிறார். அவர் வந்து அடுத்த நிமிடம் விபத்துல போறாரு, அவரையும் போய் காப்பாற்றி வருகிறார். இப்படி 3-4-5 பேரை காப்பாற்றி வருகிறார். இந்த காப்பாற்றிய மனிதர் அவரை காப்பாற்றி இவர் தயாராகி கொடுத்து அவர் அடிபட்டிருப்பார். அவர் செய்ய வேண்டியது என்னென்றா, இந்த வெள்ளத்தில் அடிபட்டு வாழ்வர்கள் எந்த பிரச்சனையால் வருகின்றார்கள் போய் பார்த்து அங்கு ஒரு பாலம் உடைந்து கிடக்கிறது, அந்த பாலத்தை சீர்செய்வாரே. ஆனால் இதுபோல் யாருமே அங்கு அழிக்கப்பட்டு வரமாட்டார்கள். அன்பானவர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால், இன்றைக்கு எங்களை கையில் இருப்பவர்களை இந்த நோயினால் பாதிக்காமல் எங்க சமூகத்தில் இருப்பவர்களுக்கு இது பற்றிய ஒரு பாரதூரத்தை தெளிவுபடுத்துவது, அவர்களை எதிர்விட்டு பாதுகாப்பதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டம். அன்பானவர்களே, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அன்பானவர்களே, இதை நாங்க குர்ஆன் மதரசாவிலிருந்து ஆரம்பிக்கிறோம். குர்ஆன் மதரசாவில் இருக்கக்கூடிய 6, 7, 8 வயது, 10 வயது அந்த சின்ன குழந்தையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாங்க யோசிக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி யோசிக்க வேண்டாம், அப்படி நினைத்து நாங்கள் தைரியப்பட வேண்டாம். எங்களை பெண் பிள்ளைகளை முடித்து கொடுக்கிறதுக்கு இன்னும் 5-10 வருஷம் போனால் இந்த வாலிபர்களைத்தான் நாங்கள் முடித்து கொடுக்க வேண்டும். அப்ப பெண் பிள்ளை தன்னை கலக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சேராமல் இருக்க வேண்டாம். எங்கள சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் அவர்கள் நல்லவர்களாக சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த வேலை திட்டத்தை எங்களை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நல்ல வாலிபர்கள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும்.
அன்பான வாலிபர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த வாலிபத்தை தந்திருக்கின்றானே, இந்த வாலிபம் என்பது மிக பெருமதியானது. வாலிபம் என்பது மிக பெருமதியானது. அல்லாஹ் தஆலா உடைய அந்த ஒரு நியமத் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு அல்லதி خلقكم من ضعف. அல்லாஹ் தஆலா எங்களை பலவீனமான குழந்தை பருவத்தில் அல்லாஹ் படைத்தான். ثم خلق من بعد ضعف قوة. அந்த பலவீனமான அந்த பருவத்துக்கு பின்னால வாலிபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பலமான பருவத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. பின்பு அந்த வாலிபம் என்ற அந்த பலமான பருவத்துக்கு பின்னால் வயோதிபத்தையும் அல்லாஹ் தான் தருகின்றான். வாலிபம் என்று சொல்வது ஒரு பலமான ஒரு கூவட்டான பருவம். இந்த பலத்தை நாம் இந்த பிழையான இந்த பாவனைகள் மூலமாக இந்த முறைகேடான இந்த விடயங்கள் மூலமாக எங்கள வாலிபத்தை நாங்கள் சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாலிபம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். இந்த வாலிபத்தில் நாம் இந்த பாவங்களை விட்டு எங்களது வாலிபத்தை பாதுகாப்போம் என்றால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய நாளையிலே 7 கூட்டங்கள் யுஸில்லுஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கின்றான். யௌம லா ஸில்ல இல்லா பிஹு. அவனுடைய அந்த நிழல் மட்டுமே உள்ள அந்த மறுமை நாள் இல்லை. அந்த மறுமை நாள் அன்பானவர்களே, எவ்வாறு இந்த சூரியன் இருக்கும்? இன்றைக்கு 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்காள் இருக்கக்கூடிய சூரியன், 15 கோடி கிலோமீட்டர் அங்காள் இருக்கக்கூடிய சூரியன், இதனுடைய வெப்பத்தை என்னால் தாங்க முடியாமல் சில காலங்கள்ல, வருடத்துல சில காலங்கள்ல ஏப்ரல் போன்ற காலங்கள் அடிக்கக்கூடிய சூட்டால உலகத்துல சில நாடுகள்ல மனிதர்கள் இறந்து போகின்றார்கள். அன்பானவர்களே, அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தையே தாங்க முடியவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய நாளையிலே ஒரு மெயில் தொலைதூரத்திற்கு சூரியன் கொள்வரப்படும், பூமி செம்பு தலையாக மாற்றப்படும். அந்த நேரத்தில் மனிதர்கள் வேர்வையால தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர்கள் முழங்காலவு வேர்வ, இடுப்பளவு வேர்வ, கழுத்தளவு வேர்வ, இப்படி மனிதர்கள் வேர்வையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யங்ஸ்டர்களுக்கு, இந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளிலே நிழல் வழங்குகின்றான். சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வாலிபத்தை கழித்த வாலிபர், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இதற்காகவே அன்பானவர்களே, இந்த வாலிபத்திலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சக்தியை, இந்த பலத்தை நாங்கள் ஜீவித்தாக வேண்டும். அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனுஷருக்கு பல திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்களில் இன்றைக்கு இஸ்லாத்தை இல்லாததற்கு அந்த நபியருடைய காலத்திலே இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாத்துக்கு பல வகைகளில் இன்றைக்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இதிலே நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். வாலிபர்களே, நாங்கள் பொறுமதியானவர்கள், நாங்கள் மிக பொறுமதியானவர்கள். இஸ்லாத்தை எடுத்து பார்த்தா, இஸ்லாமுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தா, இதர முன்னோர்கள் வாலிபர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த சக்தி பலத்தின் மூலமாக இஸ்லாத்துக்கு அவர்கள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள். இதை போன்ற வாலிபர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்றை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமன 28 வயது ஒரு வாலிபராக இருந்தார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாம் ஏற்கும் பொழுது 25 வயதுள்ள வாலிபர். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். 33 வயது வாலிபராக இருக்கின்றார். அந்த மக்கா காபிர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு யாருக்காவது தைரியம் இருந்தால் என்னை வந்து தடுத்து பாருங்கள் என்று சொல்லி அனைத்து காபிர்களுக்கு முன்னிலைக்கு சொல்லிவிட்டு தைரியமாக உதவி செய்தார்கள். அனைவர்களுமே ஒளிந்து மறைந்து கொண்டு உதவி செய்த அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் வந்து எல்லோருக்கும் முன்னிலையில தைரியமாக சொன்னார்கள், முடியும் என்றால் என்னை தடுத்து பாருங்கள். அன்பானவர்களே, வாலிபர் தன்னுடைய வாலிபத்தை நீதிக்காக பயன்படுத்தினார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது 33 வயது வாலிபராக இருந்தார். அவருடைய செல்வத்தின் மூலமாக இந்த தீனை போஷிக்க
ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானே மா வர்ர பஅதி, இதற்கு பின்னால நீங்க எந்த ஒரு விடயம் செஞ்சாலும் அது தீங்காகாது, உங்களுக்கு சுவர்க்கம் கட்டாயமாக இருக்கிறது உஸ்மானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லும் அளவுக்கு அவர்கள் தீனுக்காக இந்த வாலிபத்தால் செய்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவர்களுக்கு வயது 17-18 வயது சின்ன பிள்ளையாக இருந்தார்கள். முதலுடைய யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துடைய கொடியை சுமந்தவர்களாக அந்த பத்ருடைய யுத்தத்தின் முதல் சந்தையை இருக்கின்றார்கள். அந்த அலி ரலியல்லாஹுடைய வயது 25 வயதுள்ள வாலிபராக அலி ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். அன்பான வாலிபர்களே, இந்த சஹாபாக்கள் இந்த வாலிபத்தில எங்களுக்கு என்ன படிப்பினை காட்டுகிறார்கள்? தன்னுடைய அந்த தைரியம், துணிச்சல், வீரம், இதனை சாத்திற்கு பயன்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமே மாணவர்களே, பெண்கள் கூட அஸ்மா அபீ பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அஸ்மா பின் அபீ பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணம் இஸ்லாத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியமான பயணம், இஸ்லாத்துடைய வரலாறு அதிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றது. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பயணம் அந்த ஹிஜ்ரத் பயணம். இந்த ஹிஜ்ரத் பயணத்தை அழகாக செய்து முடிப்பதற்கு உதவியாக இருந்தவர்கள் அஸ்மா பின் அபீ பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இராக்கையிலே தங்கியிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தவர்கள் அஸ்மா பின் அபீ பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கட்டி தந்த உணவை எடுத்துக்கொண்டுதான் அந்த இராக்கையில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சென்றார்கள். அதனை வாகனத்தோடு சேர்த்து கட்ட ஒரு பட்டி இருக்கவில்லை. அவர்களுடைய இடுப்பிலே கட்டியிருந்த பட்டியை எடுத்து இரண்டாக பிரித்து அதில் ஒரு பகுதியை அந்த உணவை கட்டினார்கள், அடுத்த பகுதியை அந்த இடுப்பில் கட்டிக் கொண்டார்கள். அதன் மூலமாகத்தான் அஸ்மா பின் அபீ பக்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாத்துல் நிகாஹை, 2 பட்டிக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய பெயரில் அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சரியாக வாலிபர்களுடைய தியாகங்கள் அவர்கள் தீனுக்காக செய்திருக்கிறார்கள். ஒரு உற்பத்தியான இந்த வாலிபத்தை சொல்கிறது. அது மட்டுமில்லை அன்பானவர்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாலிப சஹாபி. இஸ்லாத்திலே முதலாக அம்பையவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாலிப சஹாபி. இஸ்லாத்திற்காக வேண்டி முதலாக வாழ்ந்தவர்கள் ஜுபைர் பின் அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சரியான வாலிபர்கள் வரலாறு இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, சஹாபாக்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்னாலும் கூட வரலாறுகளை வந்திருப்பவர்கள் தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள். ஸ்பெயின் 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு பிரதேசம். ரோமர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் ஆண்ட அந்த பிரதேசம். இதனை தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த படைக்கு தளபதியாக சென்றவர்கள் பல ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் அவர்களுக்கு தளபதியாக சென்ற தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வயது வெறுமனே 28 வயது. அந்த படையில் தளபதியாக செல்லும் பொழுது அன்பான வாலிபர்களே, இப்படியான வாலிபர்கள் அந்த வரலாற்றில் சாதனை செய்திருக்கின்றார்கள். இந்த பகுதி இந்தியாவுடைய வடக்கு பகுதிகள், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகள், இதனை ஆட்சி செய்தவர்கள் முஸ்லிம்கள் இதனை கைப்பற்றினார்கள். இந்த படைக்கு தளபதியாக வந்தவர்கள் முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் அந்த படையை தளபதியாக அந்த படைக்கு வரும் பொழுது அவர்களுக்கு வெறுமன 17 வயது ஒரு வாலிபராக இருந்தார். அன்பான வாலிபர்களே, இந்த வாலிபர்கள் தன்னுடைய அந்த சக்தியை, பலத்தை, அந்த ஆரோக்கியத்தை தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இதற்கும் அந்த சக்தியையும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கின்றான். இதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்று எங்களுடைய இந்த சக்தியை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, எங்களுடைய இந்த வாலிபத்தை, இந்த வீரத்தை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி பரிசுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போதை வஸ்துகள் மூலமாக இந்த வாலிபர்கள் இன்றைக்கு சூறையாடப்படுகிறார்கள். அன்பான வாலிபர்களே, நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த போதை வஸ்துவை போல ஒரு மோசமான பாவம் எதுவுமே கிடையாது. இஸ்லாம் இஸ்லாமில ஒரு விடயத்தை கடமையாக்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு விடயத்தை ஹராமாக்குவதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துடைய 6 நோக்கங்கள் மகாசிகள் இருக்கின்றன. இந்த நோக்கத்தில் ஒரு நோக்கம்
இருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை ஆகுமாக்குவான், ஒரு விடயத்தை கடமையாக்குவான். அதே நேரத்துல இந்த 6 விடயத்துக்கு பாதிப்பு உண்டாகும் வேண்டாம், அதுல ஒன்றுக்காக இருந்தாலும் சரி, தான் ஒரு விடயத்தை ஹராமாக்கும். அந்த 6 விடயத்துல முதலாவது தீன் முக்கியம். தீனுக்கு எதெல்லாம் பாதிப்பு உண்டாகுமோ அதெல்லாம் தடை செய்யப்படும். அதில் நீடிக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம். இஸ்லாத்துக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய, தீனுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய விடயங்களை தான் அதனை செய்கிறார். அதே போலத்தான் நம் உயிரை பாதுகாப்பது கட்டாயம். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள முடியாது, தனக்கு ஏதாவது அநியாயம் செய்து கொள்ள முடியாது, அதனை பாதுகாப்பது கட்டாயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலா துல்கூ பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை நீங்கள் அநியாயத்தின் பக்கம் போட்டுக் கொள்ள வேண்டாம். ஏண்ட உயிர்தானே, ஏண்ட கைதானே, எனக்கு வெற்றி கொள்ள முடியாது, அதனை பாதுகாப்பது கட்டாயம். எவ்வாறு என்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டுமோ அதே போல மற்றவர்களுடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் மார்க்கத்தில் கொலை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கொலை மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு இன்னொரு காயத்தையும் ஏற்படுத்த முடியாது. இஸ்லாம் அதை ஹராமாக்கி இருக்கின்றது. ஏன்? உயிர்களை பாதுகாப்பது கட்டாயம். அதே போல பார்வர்களே, 3வது விடயம் அல்-மால், சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் சொத்துக்களை பாதுகாப்பதை வலியுறுத்துகிறது. அதனால் தான் திருடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய பொருள்களை அபகரிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய மட்டுமல்ல, என்னுடைய சொத்தை கூட எனக்கு தீன்வரையம் செய்ய முடியாது. வலா துஸ்ரிகு, தீன்வரையம் செய்ய வேண்டாம். இன்னல் முபத்திரீன கானு இஸ்வான ஷயாத்தீன், யார் தீன்வரையம் செய்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டாளிகள், சகோதரர்கள். அன்பானவர்களே, சொத்துக்களை பாதுகாப்பது இஸ்லாத்தின் கட்டாயம். அதே போல அகல், புத்தியை பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தில, உலகத்தில என்னென்ன விடயமெல்லாம் புத்திக்கு பாதிப்பை உண்டாக்குமோ அதை செய்வது கூடாது. அதனால் தான் போதை வஸ்துகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது புத்தியை இல்லாமலாக்கும். அதே போல எதெல்லாம் மானத்தை இல்லாமலாக்குமோ அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது ஏண்ட மானத்தை இல்லாமலாக இருந்தாலும் சரி, மற்றவருடைய மானங்களை இல்லாமலாக்குவதாக இருந்தாலும் சரி. அதே போல பாருங்களே, அந்நகல், வங்கிசத்தை பாதுகாக்க வேண்டும், பரம்பரையை பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் தினா ஆரம்பமாக்கப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் தினாவின் பக்கம் விட்டு செல்லுமோ அந்த விடயங்கள் ஆரம்பமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மார்க்கம், நீங்க மார்க்கத்துல உள்ள முழு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அது நபியவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அனைத்து ஹதீஸ்களாக இருக்கலாம், குர்ஆனில் உள்ள அனைத்து ஆயாத்துகளாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா இந்த 6 தான் சம்பந்தப்படும். மார்க்கம் வலியுறுத்திருக்கக்கூடிய கடமையாக்கிய விடயங்களாக இருந்தாலும் சரி, இந்த 6க்காக வேண்டிதான் அது கடமையாக்கப்பட்டிருக்கும். அதே போல மார்க்கம் தடுத்த விடயங்களாக இருந்தாலும் சரி, இந்த 6க்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அது தடுக்கப்பட்டிருக்கும். அது ஏதாவது ஒன்றில் சம்பந்தப்பட்டிருக்கலாம், 2ல் சம்பந்தப்பட்டிருக்கலாம். அன்பானவர்களே, என்ன சொல்ல வாருங்கள் என்றால், இந்த போட்டி பக்தி இருக்கிறது. இந்த போட்டி பக்தி இந்த 6லுமே சம்பந்தப்படுகிறது. ஒருவன் போதை பக்தியை பாதிப்பான் என்று சொன்னால் மார்க்கத்துடைய இந்த 6 நோக்கங்களுக்குமே அவன் பாதிப்பை ஏற்படுத்துகிறான். முதலாவது தீன், அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையூட்டக்கூடிய அனைத்தும் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒருத்தன் போதை பக்தியை பாய்ப்பான் என்றால் அவன் முதலாவது தீனுக்கு மாற்றம் செய்கின்றான், 2வது தன்னுடைய உயிருக்கு மாற்றம் செய்கின்றான். அதை பாதிப்பதன் மூலமாக கேன்சர், பல மோசமான நோய்களுக்கு ஆளாகி இன்றைக்கு மனிதர்கள் இந்த போதை பக்தியால மரணித்து செல்கின்றார்கள். இல்லை என்றால் ஒரு பாரம்பரியமான நோய்க்கு ஆளாகின்றார்கள். அதன் மூலமாக நப்சுக்கு, உயிருக்கு பாதிப்பு உண்டாகின்றது. அதே போல் அதை இந்த போதை பக்தியின் மூலமாக சொத்துகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது. பெரும் பெரும் பணக்காரர்களாக இருந்தவர்கள் தங்கள் மகனுடைய இந்த பணக்கத்தின் மூலமாக இன்னைக்கு பெற்றோர்கள் ரோட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் சின்ன குளிக்க வழி இல்லாமல் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். மனைவி ரோட்டோடாக சுற்றி இருக்கின்றார். பள்ளி வரிகளிலையும் அங்கத்தையும் இன்றைக்கு பிச்சை கேட்டு இன்றைக்கு இருக்கின்றார்கள். கணவனுடைய இந்த பழக்கத்தின் மூலமாக சொத்துக்கு பாதிப்பு உண்டாகிறது. மானத்துக்கு பாதிப்பு. போதவற்றுவ பாதித்து ரோட்டில கிடக்கின்றான். தன்னுடைய மானம் அதன்
விமானம் செல்கின்றது, வெளியில் செல்ல முடியாது. பெரும் பெரும் முக்கியமான புள்ளிகள் தந்த மகனை பற்றி வெளியில் பேச முடியாது. நண்பர்களுடைய மானத்துக்கு பாதிப்பு உண்டாகின்றது. அதே போல இன்றைக்கு நகல் புத்தி இல்லாம போது தெளிவான விஷயம். அதே போல நகல் வங்கிகள் இல்லாமல் செல்கிறது. நண்பர்களே, வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள், யார் இந்த போதை ஆளாகுவார்களோ அன்பை குறைபாடு உண்டாகும். அவனால் வீணை பெற்றுக் கொள்ள முடியாது, தந்த மனைவியை கண்டுகப்படுத்த முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு பலர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மனைவிமார்கள் இன்றைக்கு அந்த கணவனை விட்டுவிட்டு விதவையாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான டிவோர்ஸ்கள் உண்டாகுகிறது. விசாரித்து பார்த்தால் கணவன் இப்படிப்பட்டவர், அவருடைய பட்டங்கள் இப்படியாக இருக்கின்றது, அதனால் அவரோடு சேர்ந்து வாழ முடியாது. பல அழகான நல்ல சிறுவயது பெண்மணிகள் இன்னைக்கு விதவைகளாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அன்பானவர்களே, வங்கிகள் வீணாமலாகி கொண்டிருக்கின்றது இந்த போதை வசதியின் மூலமாக. அன்பானவர்களே, அவ்வளவு ஒரு மோசமான ஒரு பழக்கம் தான் இந்த போதை வசதி. இதை இந்த சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், பிற வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் முன்னால் சொன்னது போல அதே பாதிக்கப்பட்டவர்களை போய் நாங்கள் வீட்டிலிருந்து முயற்சித்தால் அது எங்களால் செய்து முடிக்க முடியுமான வேலை கிடையாது. அதை நாங்கள் அதற்கென்று ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணப்பட்ட ப்ரொஃபஷனல் பாடத்தை கொடுக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய ஊர் மக்களாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லையா? இன்றைக்கு இந்த பழக்கத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நல்ல வாலிபர்கள், இவர்கள் இன்னும் சில நாட்கள்ல அவர்களை நாங்கள் அப்படியே பாரம்பரியமா அமைத்துவிட்டால் அவர்கள் நாளைய அதிலே மாற்றிக் கொள்வார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டும். இதற்கான வழி என்னன்பானவர்களே, இதற்கான வழி அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர, தீனை தவிர, தக்வாவை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு மனிதனை பாவத்தை விட்டு பாதுகாக்க வேண்டுமா, பாவமான காயங்களை விட்டு தூரமாக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர எதாலும் பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு பெரும் பெரும் படித்தவர்கள் இதிலே மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். சில இந்த பாவனைகள் அதை காட்டிக் கொடுக்காது. அதை அவரை பார்த்தால் அவர் பாதிப்பவர்கள் இருக்க மாட்டார். சில முக்கியமான வேலைகள் இருக்கக்கூடிய படித்தவர்களில் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நல்ல படிக்க வச்சா, நல்ல படிக்க வச்சு ப்ரொஃபஷனலான ஆளாக, துறை சார்ந்தவராக இந்த மகனை மாற்றினோம் வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் நாம் நினைக்கின்றோம். அன்பானவர்களே, அப்படியானவர்கள் மாற்றிக் கொடுக்க இருக்கின்றார்கள். அப்ப நாம் என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய பயத்தை, தக்வாவ, தீன வீட்டுக்குள்ள கொண்டு வந்தால் மாத்திரம்தான் இதற்கான ஒழுங்கான தீர்வு. அன்பானவர்களே, குர்ஆன் மதரசாவை ஆரம்பிங்க. குர்ஆன் மதரசால மாணவர்களுக்கு தர்பியத் சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும். நினைக்கிறது என்னன்னா, குர்ஆன் மதரசாக்கள் இன்றைக்கு ஒரு கேட்பாற்ற ஒரு நிலைமையில் இருக்குது. குர்ஆன் மதரசாவுடைய வாழ்வியல்களை கேட்டு பார்க்க தெரியும் மதரசாவுடைய நிலைமை. இன்றைக்கு ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல அறவாசி காவாசி பிள்ளைகள் தான் இந்த குர்ஆன் மதரசாவுக்கு சமூகம் அளிக்கின்றது. அப்படி வரக்கூடிய பிள்ளைகளும் முழுமையாக அந்த ஒரு மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் அந்த மதரசாவை கலந்து கொள்கிறதா? இளமைக்கு 5 நாட்கள் என்றால் அந்த 5 நாட்களில் கலந்து கொள்கிறதா என்று பார்த்தா இல்லை. ஏற்பாளர்களே, அதுல முதலாம் ஆண்டிலிருந்து பிள்ளைகள் இன்றைக்கு கிளாஸ் அனுப்பிவிட்டோம். அம்மாணவர்களே, படிக்க வைக்க நீங்க வேணும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த சமூகத்திற்கு எல்லா துறை சார்ந்தவர்களும் தேவைத்தான். இந்த சமூகத்திற்கு நல்ல படித்த மக்கள் அவசியம். ஆனால் தீன் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், மார்க்கம் இல்லாமல் நாங்கள் உலகத்தை மட்டும் கொடுப்போமேயானால் எங்கள் பிள்ளைகள் நிலைமை இன்னும் 2, 3, 4 வருடங்கள்ல கேள்விக்குறியாக இருக்கும். அன்பானவர்களே, எந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பல லட்சங்கள் செலவழித்து படிக்க வைக்கின்றோமோ அந்த பிள்ளைதான் ஒரு நாளைக்கு எங்களை கவனிக்கிறான். அவன் வெளிநாடுகளையும் பங்கையும் நெஞ்சையும் பெரும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றான். ஆனால் பெற்றோர கவனிப்பவருக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. அன்பானவர்களே, தீன சரியாக பிள்ளைக்கு கொடுங்கள். குர்ஆன் மதரசாவிலிருந்து ஆரம்பியுங்கள். பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுக்க வேண்டும். சரியான முறையில மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். எது சரியானது, எது பிழையான வழி என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளை மாற்ற வேண்டும். அன்பானவர்களே, பள்ளியோடு தொடர்புபடுத்துங்கள். தீனுடைய விடயங்களுக்கு பிள்ளைகள் ஈடுபடுத்துங்கள்.
இன்றைக்கு பிள்ளைகள் வெளியிடத்தில் திரிகிறார்கள், இரவாகினால் சுற்றி திரிகிறார்கள். அன்பானவர்களை கவனியுங்கள், பிள்ளைகள் எங்க போறாங்க? பிள்ளைகள் எல்லாமே மோசமானவர்கள் இல்ல, நல்ல வாலிபர்கள், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வாலிபர்கள். அவர்களை நாங்கள் நல்ல முறையில் அணுக வேண்டும். இது சில இடத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், வாலிபர்களை கவனிப்பது கிடையாது, அவர்கள் அப்படியே ஒதுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பள்ளியிலேயோ சில நிறுவனங்கள்ல சில முக்கியமான சங்கங்கள்ல வாலிபர்களை சேர்ப்பது கிடையாது. பழைய வயோதிபர்கள் மாத்திரம்தான் அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, வயோதிபர்களுடைய அனுபவம் தேவைதான். அதே நேரத்தில் நீங்க சென்று விட்டால், நீங்க இல்லாமலாகிவிட்டால் இந்த வேலை திட்டங்களை வழிநடத்த செய்வது யாரு? எங்களோட சேர்ந்து ஊரில் உள்ள வாலிபர்களை நாங்கள் ஈடுபடுத்த வேண்டும். அவர்களை நாங்கள் சும்மா விடக்கூடாது. எப்பயுமே அவர்கள் காய்க்க வேண்டும். ஏதோ ஒரு விடயத்தில் நல்ல விடயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். எப்ப மனிதன் சும்மா இருப்பானோ, எப்ப வேலை வெட்டி இல்லாம இருப்பானோ, அப்பதான் அந்த வாலிபரை, அந்த மனிதனை ஓனாய் வந்து விழிக்கும். ஆக அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் குறிப்பாக பிள்ளைகளோடு கதைக்க வேண்டும், உரையாட வேண்டும், நேரம் கொடுக்க வேண்டும். வாலிபர்களை நாங்கள் எதிரியாக பார்க்க தேவையில்லை. இன்றைக்கு பெற்றோர்கள் தந்தைமார்கள் குறிப்பாக தந்த பிள்ளைகளை, வாலிபர்களை ஒரு எதிரியை பார்க்கின்றார்கள். இல்லை அன்பானவர்களே, அவரும் ஒரு வாலிபர்கள் தான், அவரும் ஒரு பிள்ளைதான். அழகாக பேசுங்கள், தேவைகளை கேளுங்கள், நல்ல முறையில் கலந்துரையாடுங்கள், அவருக்கு நேரம் கொடுங்கள். ஒரு நண்பர் போல் தந்த பிள்ளையோட பலன்கள். அல்லாஹ் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பான். அன்பானவர்களே, தகுவாவை கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும், நீரை கொடுக்க வேண்டும். அவர்களோட நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வாலிபர்களை பாதுகாப்பான். ஆக இன்னும் இந்த வாலிபர்கள் வழி தவறி போவதற்கான இன்னொரு இடம் என்னென்றா, அவர்களுடைய நட்பு யாரோட சேர்கிறார்கள்? அன்பான வாலிபர்களே, நீங்க நல்ல யோசிங்க. எங்களுக்கு நட்பு தேவைதான். நண்பர்கள் இருக்கதான் வேண்டும், இல்லை என்று இல்லை. நாங்கள் தனிமையாக, நாங்கள் ஒரு சோம்பேறியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் விளையாட வேண்டும், நாங்கள் நல்ல காரியம் ஈடுபட வேண்டும். எங்களுக்கு நண்பர்கள் தேவைதான். ஆனால் என்னுடைய நண்பன் எப்படிப்பட்ட நண்பனாக இருக்க வேண்டும் என்றால், என்னை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய நண்பனாக இருக்க வேண்டும். நான் ஒரு பாவம் செய்தால், நான் வழிபாடு சென்றால், என்னை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஏற்படுத்தக்கூடிய நண்பனாக இந்த நண்பர் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நண்பர்கள் மறுமையில ஒருத்தர் எதிரிகளாக இருப்பார்கள். உன்னால்தான் நாளைக்கியாக என்று சொல்வார்கள். இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வை பயந்த அந்த நண்பர்களை தவிர. அன்பான வாலிபர்களே, உலகத்திற்கு வந்த நபிமார்கள், எல்லா நபிமார்களும் தோழர்கள் உள்ளவர்களாகத்தான், ஃப்ரெண்ட்ஸ்மார்கள், நண்பர்கள் உள்ளவர்களாகத்தான் எல்லா நபிமார்கள் உலகத்தில் வந்து சென்றிருக்கின்றார்கள். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நண்பர்கள் அல் ஹவாரியின் என்று அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை வர்ணிக்கின்றான். இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நண்பர்கள் சஹாபாக்கள். அன்பானவர்களே, எந்த ஒரு நபியின் உலகத்துக்கு நண்படித்தான் என்கிற எங்களுக்கு நண்பர்கள் தேவைத்தான். ஆனா அந்த நண்பர்கள் எங்களுக்கு தீனோட எங்களை தொடர்புபடுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த நண்பர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவுடைய காலத்திலே என்பவன் ஒரு விருந்து போடுகின்றான். அவனுடைய அந்த விருந்து மிக ஒரு விசேஷமான விருந்தாக இருந்தது. இந்த விருந்துக்கு மக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாரையும் அழைத்தான். இப்ப இந்த விருந்துக்கு குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த, ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்த மிக முக்கியமானவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விருந்துக்கு வரலடா, அவருடைய விருந்து ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தியாக விருந்தாக இருக்க மாட்டார்கள். அதனால அந்த விருந்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டிருந்தார். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு விருந்து போடுகிறேன், நீங்க வந்து கலந்து கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயுமே தாவத்துடைய கவலை உள்ளவர்கள், மக்களுடைய இஸ்லாத்தின் மீது கவலை உள்ளவர்கள். சொன்னார்கள், முஹைத்தை பார்த்து, நான் ஒரு விருந்துக்கு வருகிறேன், நான் வருவதாக இருந்தால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்த்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது சரிதானே, அது உண்மைதானே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பல மக்கள் சொல்கிறார்கள், இவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவன் ஒரு பிழையான எண்ணத்தில் ஏற்கவில்லை, மாற்றமா சரியான ஒரு எண்ணத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். விருந்தோம்பல் கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தில் கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்துல மக்காவுல அவருடைய உற்ற நண்பனாகிய உபை இப்னு கலப் இருக்கவில்லை. உபை இப்னு கலப் மக்காவுக்கு மீண்டு வருகிறான். வந்து பார்த்தா அங்க 30 நபி மாறி மதம் மாறி இருக்கிறான். கேட்டல், அந்த சபவத்தை மதம் மாறிட்டியா? இப்ப உண்மையாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த 30 நபி மாறி இந்த நண்பன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிஞ்சா இவன் கவலை அடைவானே, அவனை திருப்திப்படுத்தணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி எந்த புனிதமான இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொண்டானோ அந்த இஸ்லாத்தை விட்டு மதம் மாறினான். சொன்னான், நான் சும்மா பொய்த்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். முஹம்மது அவர்கள் எங்க விருந்துக்கு வரலா, அதை எங்க விருந்துக்கு ஒரு பெருமையாக இருக்க மாட்டாரு, அதற்காக வேண்டி நான் பொய்த்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நான் உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். அன்பானவர்களே, அந்த உபை இப்னு கலப் சொன்னான், நீ சொல்வது உண்மையாக இருந்தால் முஹம்மதுக்கு போய் எச்சி துப்பி விட்டுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் போனான், எச்சி துப்ப போனான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் விழவில்லை. ஆனால் அன்பானவர்களே, அந்த 2 பேரும் மதம் மாறினார்கள். அந்த 2 பேரும் பதிலிலே கொலை செய்யப்பட்டார்கள். விடுவில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யௌம யஅபு ஸாலிமு அலா யதைஹி, அந்த அநியாயக்காரன் அந்த 30 நாளை மறுமையுடைய நாளையிலே தந்த கையை கடிச்சு தப்புவான். அவன் சொல்லுவான், யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிஸ் ஃபுலானன் ஹலீலா, நான் இந்த உபை இப்னு கலப்பை நான் நண்பனாக இருந்தால் நல்லா இருக்குமே. முஹம்மது அவர்கள் சொன்னது போல நான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் நான் இங்கு சொர்க்கத்துக்கு போய்த்திருப்பேனே, நான் இங்கு நரகத்துக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லி மறுமையுடைய நாளையில அந்த 30 நாள் கையை கடிச்சு தப்பி துப்புவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அன்பான வாலிபர்களே, இதை நான் எடுக்கிற படிப்பினை என்னடா, நாங்க யாரை திருப்திப்படுத்துகிறோம்? சில வாலிபர்கள் இதுல பேசி மாற்றிக் கொள்கிறார்கள். எதுக்கு சொன்னா நண்பர்களுக்காக வேண்டி. நான் இத பாதிக்கல, என்னைய பார்த்து பொண்ணு என்று சொல்றாங்களே, என்னைய பார்த்து நோஞ்சான்றாங்களே, நண்பன் என்னை என்ன நினைப்பான், அவனை கேட்டுக் கொள்வானா? அன்பானவர்களே, இப்படியான சில காரணங்களுக்காக வேண்டி இதுல போய் மாற்றிக் கொள்கிறார்கள். ஆனந்தம் அதுக்காக வேண்டி பாதித்தவர் பின் அதுல அவர் அப்படியே மூழ்கிட்டாரு. அன்பானவர்களே, இதை நாங்கள் பாதுகாக்கவும், இந்த வாலிபர்களை பாதுகாக்கவும், யாரெல்லாம் இதனை தொழிலாக கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த கல்வி, அந்த பணம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், உங்களை பரம்பரையை வீணாக்கும். அன்பானவர்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டார்கள், ஆனால் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டதை நான் சொல்லுகிறேன். யாரெல்லாம் இந்த தொழில் ஈடுபடுகின்றார்களோ, இதை தொழிலாக செய்கின்றார்களோ அவருடைய பரம்பரையை நாசமனாகும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நோயை விட்டும் இந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக, இந்த வாலிபர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த வாலிபர்களை சமூகத்தை பாதுகாப்பாயாக. இன்றைக்கு பல வழிகளில் பல திட்டங்கள் தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரஹ்மானே, இந்த திட்டத்தை விட்டு பாதுகாப்பாயாக. முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. இந்த போதை வஸ்துகளை விட்டு எல்லாம் நடப்பாயாக. இந்த பெரிய சோதனையாக இருக்கிற ரஹ்மானே, உங்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்க பெரிய கஷ்டமாக இருக்கிற ரஹ்மானே, உங்கள் உம்மத்தையும் சமூகத்தையும் தீனையும் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. தீனை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அனைவரையும் ஆக்குவாயாக. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، صلى الله على محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد، فيا ايها الناس، اوصيكم ونفسي اولا بتقوى الله، واحذركم يوما عبوسا قمطريرا. وقال نبينا عليه الصلاه والسلام في خطبته المباركه: يا ايها الناس، توبوا الى الله قبل ان تموتوا، وبادروا بالاعمال الصالحه، واقسموا صدقه السر والعلانيه، فان الله تبارك وتعالى يقول: هو اصدق القائلين:
فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل حسبوا أن جاءكم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. وقال الله تعالى أيضا إنما الخمر والميسر والأنساب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا